107 கிலோமீட்டர் per ஹவரில் போயிட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் கொடூரமாக பயணம் பண்ணிக்கிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா ஞாபகம் இருக்கா? ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கேனா? வந்துட்டு கடலுக்கு மேல பறக்கிற மாதிரி இருக்கு. கீழே பாரு. ராமேஸ்வரம் எப்படி வந்து தெரியுமா? கோயில் வந்துருச்சு. கோயிலுக்குள்ள போலையா? ஆமா, கடலுக்கு போய் பார்க்கலாம். திதி கொடுப்பாங்க. புண்ணிய தீர்த்தம் காலை நினைப்போம். சாமி பார்க்க போலாம். அழகா தெரியுதா கோபுரம்? இருட்டிருச்சு நல்லா. மணி எத்தனை? மணி எப்படியும் 7:30 இருக்கும். 7:30 இருக்கும். ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். அது ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் டைம். ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரெயின். நான் சின்ன வயசுல போயிருக்கேன், போறதுக்கு நான் ஒரே ஒரு தடவை போனேன். அது ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் போறேன். இங்க இருந்து கரெக்டா இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா மதுரை ஜங்ஷன்ல இருக்கோம். ட்ரெயின் உட்காந்தாச்சு. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டைம் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா மணி எத்தனை? 1:40 இருக்கும். 1:40 இருக்கும். எத்தனை மணி போய் ரீச் ஆகுது இனி போக போக உங்களுக்கு நான் அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டேன். டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 rupees per head. 2 பேர் போறதுனால 140 rupees. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம். அன்ரிசர்வ் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். அன்ரிசர்வ்ல புக் பண்ணிட்டோம். நம்ம போக போக அப்புறம் லாக் பண்றோம். மதுரையில இருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. கரெக்டா 1:30 கிளம்பிச்சு. அப்ப கிளம்பிச்சு மூவ் ஆயிடுச்சு நினைச்சேன். பார்த்தா மூவ் ஆகல. அங்க போய் நின்றுக்குச்சு. கரெக்டா 1:50 வந்து ட்ரெயின் கிளம்பி இருக்கு. ஜங்ஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. மதுரையில ஆமா, மதுரை விட்டு வெளியே வந்தாச்சு. இனி ஒரு ஸ்டாப்பிங்கா போட்டு நிற்கும் நினைக்கிறேன். ராமேஸ்வரம் போய் சேர்த்தா போதும். 3.5 மணி நேரம் டிராவல். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். டிராவலு பஸ்லயே போயிருக்கலாம். இருந்தாலும் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரெயின்ல கடலுக்கு நடுவுல ரூம்ல அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். காலையில போயிருக்கலாம். ஏன் நம்ம காலையில போல அப்படின்னா நம்ம இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்புறதுக்கு அங்க எப்படி லேட் ஆயிருங்க. ஈவினிங் வச்சுக்கோங்களேன், 4 மணிக்கு கோவில் திறப்பாங்க. நம்ம கரெக்டா இருக்கும். இங்க 5 மணிக்கு அங்கே ட்ரெயின் போகும். நம்ம போய் நம்ம போய் தரிசனம் பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால நான் வந்து சின்ன பிள்ளைல இருந்து ப்ரிஃபர் பண்ண டைம் சொல்லி பாத்தீங்கன்னா மதியம் டைம் தான். 4 மணிக்கு ஓப்பன் பண்றப்ப கரெக்டா இருக்கும். அப்புறம் நல்லா தூங்கி எந்திரிக்கலாம், நல்லா சாப்பிட்டுருக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதனாலதான் இந்த டைம் ப்ரிஃபர் பண்றது. சரி போவோம். அதுவும் ட்ரெயின்ல போவோம். அந்த தடவை காலையில ட்ரெயின் போகணும்னு சொல்லிட்டு காலையில பிளான் பண்ணது. இன்னைக்கு காலையில பிளான் பண்ணி தப்புடுக்குன்னு வந்தாச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து யோசிச்சுட்டே இருந்தோம் அந்த கோயில் போகணும் சொல்லிட்டு. டைமே கிடைக்கல. இன்னைக்கும் யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டு இருந்தோம். அப்புறம் முடிவெடுத்தாச்சு. சடனா பிளான் பண்ணி சடனா கிளம்பிட்டான். என்னைக்குமே சடன் பிளான் அப்ப கை போகுது. சடன் பிளான் தான் ஃபுல் பிளானா இருந்தானா புடுக்குது. இதான் கரெக்டா போயிட்டு இருக்கான். கரெக்டா நிக்க போகுது. எந்த ஊர்னா சிலைமான். அதுக்கப்புறம் என்ன ஊரு கிராஸ் ஆச்சு. திருப்பூர். நாம எல்லாம் கிராஸ் ஆகி வந்துருச்சு. அடுத்த ஒரு ஜங்ஷன் இன்னும் கிட்ட போட்டோம். கிட்ட போக போக பாத்தீங்களா? ட்ரெயின்ல இருக்கிற வந்துட்டு இருந்தாங்க. அதிர்ஷம், அச்சுமுறுக்கு, முறுக்கு எல்லாமே ட்ரெயின்ல இருக்கிற வந்துட்டு இருந்தாங்க. ஆமா, மது சாப்பிடல. காலையிலே 11 மணிக்கு சாப்பிட்டது. அது சாப்பிட்டு இல்லையா, ஸ்நாக்ஸ் வயிற்றுல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. போய் இறங்கி ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் சாமி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஏதாச்சும் சாப்பிட்டு இறங்கி சாப்பிடும் போது அவளை சாப்பிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பி இப்ப கரெக்டா மானாமரம் வந்துட்டோம்ங்க. மானாமரம் ஸ்டாப்பிங்கை போட்டு ஆளை ஏற்றுவாங்க. ஆளை ஏற்றிட்டு அப்படி கிளம்பி நினைக்கிறேன். எல்லா ஜங்ஷன்லையுமே சும்மா ஒரு 30 செகண்டே நிற்கிது. அதுல நிற்கல.
மானாமதுரையில் தான் எங்கள் கோசாமி கோயில் இருக்கு. அங்கே தான் எங்கள் கல்யாணம் முடித்தோம். இந்த ஊரில் தான் நாங்கள் இன்னும் கல்யாணம் முடித்தோம். இது நான் உங்களுக்கு சொல்லலை. என்னடா இன்னும் வெயில் வரலையேன்னு பார்த்தேன். வெயில் வந்துருச்சு. இப்போ வந்து பரமக்குள்ள இருக்கோம். இங்கே வந்து பரமக்குடி ஜங்ஷன்ல நிற்கிது. ஸ்டாப்பிங் போடுவாங்களாம். நின்றுச்சு 3:30 ஆயிடுச்சு. 10 நிமிஷம் நிற்கிது. நல்ல பெரிய ஸ்டாப்பிங். நல்ல பெரிய ஸ்டாப்பிங். மானாமதுரையில் ஒரு 5 நிமிஷம் நின்றுச்சு. அப்புறம் இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்கிது. பரமக்குடியில இருந்து இப்பதான் கிளம்பி இருக்கோம். கரெக்டா 3:20க்கு வந்துருந்த ட்ரெயின். இப்ப மணி எத்தனை பாத்தீங்கன்னா 3:50 ஆயிடுச்சு. கரெக்டா அரை மணி நேரம். ஸ்டாப்பிங்கே யூஸ்வலா இப்படிதான் போடுவாங்களான்னு தெரியல, இல்ல எதுவும் ப்ராப்ளமான்னு தெரியல. ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இருக்குதாங்க. இங்க பாருங்க, 107 km/hல போயிட்டு இருக்கோம். நம்ம 108 பாருங்க. அண்ணே கொடூரமா பயணம் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். கோயிலுக்கு போய் ரிட்டர்ன் ஆகிறப்ப மூஞ்சி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிட்டா. ஆமா, ரொம்ப டயர்டா இருக்கு ட்ரெயின். ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிருதா? போய் ரிட்டர்ன் ஆகிறப்ப மூஞ்சி போட்டுருக்கான். கரிச்சட்டி மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ரயில் கரியில போட்டுருந்தா எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது. சொன்னா போயிட்டு வர்றப்ப எந்த லட்சம் இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். வரும்போது ட்ரெயின் வேணா, பஸ் தான். இல்ல, வரப்ப பஸ் தான். வர்றப்ப ட்ரெயின் இல்லைங்க. ஏன்னா 6 மணிக்கு தான் ட்ரெயின் இருக்கு, லாஸ்ட் ட்ரெயின். நம்ம கோயிலுக்கு போய் சாமி விட்டு வெளியே வரவே இப்போ நம்ம 6:30, 7 o'clock ஆயிடும். நம்ம அதுக்கப்புறமேலு ட்ரெயின் இருக்காது. அதனால வந்து நம்ம பஸ்லேயே வந்துடும். பஸ்ல வந்தோம்னா ஒரு 10:30, 11 மணி போல வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். என்ன தெரிகிறது? என்ன எந்த ஊருன்னு பார்த்தீங்க? வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சத்திரபுரி வந்திருக்கோம். மதுரை பக்கம் வெயில் அடிக்குது, இந்த பக்கம் நல்லா கொஞ்சம் மேகமா இருக்கு. வெயில் அடிச்சா லைட்டா சில்லுன்னு காத்து வருது. அதுவே கொஞ்சம் இதமா தான் இருக்கு. இந்த வெயில்ல இவ்வளவு நேரம் அவிஞ்சிட்டு வந்தது. ராமநாதபுரம் இங்க நிறைய பேர் இறங்குறாங்க. மொத்தமே ஃப்ரீ ஆயிடுச்சு. இங்க கூட எல்லாருமே மொத்த கம்பார்ட்மெண்ட்டு ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. கம்ப்ளீட்டா எல்லாமே இறங்கிட்டாங்க. மொத்த கம்பார்ட்மெண்ட்டுமே ஃப்ரீ ஆயிடுச்சு. அதே நேரம் ஏறுறவங்களுமே ரொம்ப கம்மி. இங்க பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கா? ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கா? நம்ம போய் ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். ஜூஸ் வாங்க போறாங்க சொல்றேன். 6 அடிச்சாங்க. வேற ட்ரெயின் 6 அடின்னு பார்த்தா இது 3 ஆயிடுச்சு. அது கூட நிக்கல, 5 நிமிஷம் கூட நிக்கல. ரொம்ப கம்மியா நின்றுச்சு. 2ல இருந்து 3 நிமிஷம் தான் நின்றுச்சு. ஆனா எல்லாருமே இங்க நிக்குது. இங்க நிக்குது. இங்க நிக்குது பாரு. இங்க நிக்குதுங்க. வாங்க ஏதாவது வெளியே போய் கடை ஏதாச்சும் நான் பாட்டு ஜூஸ் குடிச்சு இன்ன வரைக்கும் ஜூஸே வாங்கி அப்போ இறங்கினேன். அப்போ வண்டி மூவ் ஆயிடுச்சு. அப்புறம் வாங்கவே இல்லை. நான் சொன்னா எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு ஃப்ரீனா, இங்க பாருங்க, வாங்கிட்டு போய் ஜாலியாக பண்ணிட்டான். கம்பி இல்லைன்னா மண்டை வந்து உள்ள விட்டுருவா. கம்பி இல்லைன்னா மண்டை மொத்தமா உள்ள விட்டுருவா. இங்க நம்மளுமே வந்து யாரும் இல்ல, யாரு இங்க யாருக்கு வந்து பாமன் பாலம் தான் போகும். நம்ம கிட்ட போன வட்டியும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது எப்படி இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் எப்படி இருக்கு. நம்ம மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு வந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. மண்டபம் அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாமன் தான். அந்த மண்டபம் ஸ்டேஷனுக்கு எப்போ வருதோ நம்ம அப்பயே எந்திரிச்சு போய் வெளியே நின்றுக்குவோம். இதுக்கு முன்னாடி போனது மண்டபம் கேம்பா. இப்ப இருக்கிறதா மண்டபம்ன்ற அந்த ஊரோட ரயில்வே ஸ்டேஷன். இந்த மண்டபத்தை தாண்டி தான் போயிட்டு இருக்கு. அந்த ஊருக்கு அப்புறம் தான் பமன் பாலம் வருமா. நானும் வந்துட்டேன். அவங்க இருக்கிறாங்க.
எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதுக்காக நிக்கிறாங்க, நாங்களும் நிக்கிறோம். வாழ வரப்போது மக்களே. கடல் வந்துருச்சு, கடல் கிட்டதான் போயிட்டு இருக்கோம். கடலை பார்த்தாலே ராமேஸ்வரம் ரீச் அந்த ஃபீல் கிடைக்குது, அந்த ஸ்மெல் எல்லாம். கிட்ட வந்துட்டோம், கரெக்டா போறோம். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் தான். இந்த தெரியுதா உங்களுக்கு ரோடுக்கு அந்த பக்கம் அப்படியே கடல், கடல் பக்கத்துல ரோடு. இன்னும் கரெக்டா ஒரு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாருமே விண்டோ எல்லாருமே வேடிக்கை பார்க்கறாங்க. இறங்குற இடத்துல வந்து நின்றுட்டாங்க. ஏன்னா வியூ கிடைக்கணும்ல, அதனாலதான். வந்துட்டோம் மக்களே, வந்துட்டோம். கடலுக்கு மேல பறக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, கீழே தண்ணி. போட்ஸ் எல்லாம் நிறைய போட்ஸ் நிக்குது. பறக்கிற மாதிரி இருக்கு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பிளைனா வந்தது. சின்ன பிள்ளைல நீங்க அப்பாட்ட கேட்டுக்கே இருப்பீங்க, கூட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா உங்களுக்கு? போட் எல்லாம் முடிய போகுது. கீழே பாரு, கல்லாம் போட்டிருக்காங்க. உள்ள கொடியில கல்லு. ஓ அப்படியா? கல்லு முடிஞ்சு நினைக்கிறேன். அவளா என்ன பார்த்துட்டு இங்கேருந்து உட்காந்துருக்கோம். பாம்பன் பாலம் ஸ்டேஷன் நிற்கிது. இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் தான். 12 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டேஷன் ராமேஸ்வரம் இறங்கிடலாம். இறங்கி அங்கேருந்து டெம்பிள் ஒரு எப்படியும் பக்கத்தில் இருக்காது, எப்படி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம அங்கே இறங்கி பஸ்ஸில் போய்க்கலாம், இல்லை ஆட்டோ இருக்கும், நம்ம ஆட்டோவில் போயிடுவோம். சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் என்ஜாய் பண்ணோம் இல்லையோ, யாரும் தான் என்ஜாய் பண்ணேன். என்னதான் ஒய்ஃபாக இருந்தாலும் ஆளும் சொன்னாங்க நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, பாம்பன் அந்த ஸ்டேஷன் நம்ம தாண்டிட்டோம். மக்களே, ஃபைனலி நம்ம ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ராமேஸ்வரம் மக்களே இறங்க போகிறோம். அந்தாச்சி ஊருக்கு காலை பார்த்து கரெக்டா வந்து இறங்கிட்டோம். எங்களுக்கு ஸ்டேஷன்ல இறக்க தெரியாது நினைச்சோம். பரவாயில்ல, ஈஸியா தான் இருக்கு. இவங்க ஃபிளைட்ல போயிருக்காங்க, ஆனா ட்ரெயின்ல போனதே கிடையாது. வந்துட்டோம். இன்னும் அடுத்து கொஞ்சமா இந்த முடியெல்லாம் ஃபுல்லா டயர்ட் ஆக்கி விட்டுருச்சு. எப்படி வந்து தெரியுமா, இப்படி ஆக்கி விட்டு மூஞ்செல்லாம் கரியல்லி போட்ட மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வேர்வையா மண்ணா இருக்கு. கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கோயிலுக்கு போன அடுத்து கொஞ்சம் கிளம்பிட்டு ஃபேஸ் வாஷ்ல பண்ணிட்டு இந்த முடிய கொஞ்சம் வாரிட்டு அப்படியே கோயிலுக்கு போலாம். முன்னாடி போயிட்டு இருக்கான். இப்போ வந்து தலை சீவனம் அவளுக்கு.
தலை சீவி விட்டா அவ வந்து ஃப்ரெஷ் ஆயிடுவா. ஆமா சவுண்டு கேக்குதா? நம்ம இங்க இருந்து வெளியே போய் நம்ம பஸ் ஏறணும்னு நினைக்கிறேங்க கோயிலுக்கு. அது பிரச்சனை இல்லை, இங்க வெளியே போய் கேட்டு பஸ் ஏறிவோம். தலையை மட்டும் சீவிருக்கேன். இங்க நாங்க கழிச்சுட்டு வெளியே வந்து ஆட்டோ ஏறிப்போம். கோவிலுக்கு போனோம். கோவில் தெரு வந்துட்டோம். நல்லா டிராபிக். ரயில்வே ஸ்டேஷன் வந்து கோவிலுக்கு ஆட்டோல தான் வந்திருக்கோம். மேக்ஸிமம் ஆட்டோ தான் தெரிஞ்சிச்சு, ஷேர் ஆட்டோ. இறங்கினதும் ஆட்டோவை பிடிச்சி இருந்தாச்சு. அங்க கோவில் தெரியுது, இறங்குறோம். அவங்க குட்டியும் தெரியுதா அண்ணா? அங்க மேல கோபுரம் மட்டும் தெரியுது. கிட்ட போய் காட்டு. கோவில் கிட்ட நடந்து போயிட்டு இருக்கோம். ஆட்டோக்காரரு ஒருத்தருக்கு 50 ரூபா வாங்கிட்டாரு. எங்க மதுரையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு பெர் ஹெட்டுக்கு 70 ருபீஸ் கொடுத்தோம். 140 ருபீஸ்ல 2 பேரையும் கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டாங்க. இவங்க சொல்றாங்க 50 ருபீஸ். எவ்வளோக்கு? 2 கிலோமீட்டர்ஸ்க்கு. 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு. அது அவங்களுக்கு லாபம் தானே. சரி விடுங்க. எங்க பாருங்க கோயில் வந்துருச்சு. நேரமா கோயில் உள்ள போறோம், கடலுக்கு போறோம். கோயிலுக்குள்ள போலையா? ஆமா, பீச்சுக்கு போயிட்டு காலை நினைச்சிட்டு அதுக்கப்புறமேல் பேக் எல்லாத்தையுமே ஒரு லாக்கர்ல வச்சுட்டு அப்படியே கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடுவோம். ஓகே, கடலுக்கு போய் பார்க்கலாம். மக்களே, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம அந்த சைடு பார்த்த கோபுரம், அது ஒரு சைடு இருக்க கோபுரம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸே. இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்து கால் நினச்சிட்டு வந்து சாமி பார்க்க போகலாம். அழகாக தெரியுதா கோபுரம்? அந்த சூரிய வெளிச்சத்துக்கு அதுக்கோ மேலே ரேஸில் அப்படியே பாஸ் ஆகிற மாதிரி வருது. வந்து பார்க்கலாம். பீச்சுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். இந்த இடம் என்னன்னு தெரியுதா? திதி கொடுப்பாங்க இங்கதான். ஆல்ரெடி சின்ன வயசுல ஒரு இடம் வந்துருக்கு. இப்பதான் ஞாபகம் வருது. ராமேஸ்வரத்துக்கே போலன்னு நினைச்சு வந்தேன். ஆனா அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது இப்பதான் ஞாபகம் வருது. ராமேஸ்வரம் வந்துட்டோம். அதுக்குதான் அடையாளமே. நல்லா இருக்கு. நம்ம போய் கால் நினைச்சிட்டு அப்படியே கோயில் கிளம்புவோம். கப்பல்லாம் நிறைய நிக்குது. வீடியோ சன் செட் ஆகிற நேரம். ஆனா இது சன் ரைஸ் ஆகிற பீச்சு. சன் செட் ஆகிறோட இங்கிட்டு இருக்கு. இது சன் ரைஸ் ஆகிற இடம். ஆனா இங்க பேசிக்காவே காலையில நேரம் தான் இங்க வரணும். இங்க வந்தனாதான் சன்ரைஸ் பார்க்க முடியும். சூப்பரா இருக்கும். சின்ன பேர் கூட்டு வந்துருக்காங்க. வாங்க. புண்ணிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் இது பேரு. காலை நினைப்போம். நீங்க உள்ள குளிக்கலாம். அங்க வரைக்கும் சாம்பல் இருக்கும். நீங்க நல்லா கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா இருக்காது. ஆமா, அங்க வரைக்கும் சாம்பல் தான் இருக்கும். காலை பரவாயில்ல, எல்லாமே சாம்பல் தான். மண்ணு சாம்பல் சேர்ந்தா வரும். நம்ம கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம் அப்படின்னா சாம்பல் இருக்காது. அப்புறம் போயிட்டு ஆமா இப்ப நம்ம போயிட்டு போனு கேமரா எல்லாமே கோயில் அலௌட் இல்ல. பக்கத்துல ஒரு லாக்கர் ரூம் இருக்கும். நம்ம அங்க போய் எல்லாத்தையும் வச்சுட்டு நேரா போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறமேல வந்து நான் வ்ளாக் பண்றேன். பாய் பாய். அப்படியே கோயில் இங்கதான் இருக்கு. கோயில் நம்ம அங்க போய் இங்க லாக்கர் ரூம் இருக்கு. நான் இங்க வச்சுட்டு நம்ம அப்படியே அங்க போயிருவோம்.
நம்ம உள்ள போயிட்டு வெளியே சாமி விட்டு வெளியே வந்து நான் விளாக் பண்றேன். மக்களே கோவில விட்டு வெளியே வந்தாச்சு, சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு. ஏன்னா இங்க லாக்கர் இருக்க இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதுக்குள்ளே ஹோட்டல்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம். இருந்துச்சு, பசிச்சிச்சு வேற, சாப்பிட்டோம். இருட்டிருச்சு நல்லா. மணி எத்தனை? மணி எப்படியும் 7:30 இருக்கும், 7:30 இருக்கும். இப்போ போய் பஸ்ல தான் போக போறோம், ட்ரெயின் இல்ல, பஸ்ல தான் போக போறோம். ஆமா பஸ்ல தான் போக போறோம். இங்கிருந்து ஆட்டோ பிடிச்சு ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மதுரை பஸ் பிடிச்சு மாதிரி போயிடுவோம். ஆமா பேக் கட்டி பிடிச்சா உட்காந்துருக்காங்க. நல்ல சாப்பாடு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் காசு இல்லை, பரவாயில்ல, வயிறு ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா ஒரு இட்லி 32 ரூபா சொன்னான். வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. அதனால இப்ப தூக்கம் வருது. பஸ் ஏறினோடனே கொஞ்சம் ஆட்டோல போயிட்டு இருக்கோம். போயிட்டு பார்ப்போம் எப்படி பஸ் இருக்கா இல்லையான்னு. இருக்கும், தேடி கண்டுபிடிச்சு இறங்கிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். கரெக்டா ஆட்டோ இறக்கிட்டு வேற நம்ம பஸ் தான் நிக்குது, மதுரை பஸ் தான் நிக்குது. ஏசி பஸ்ஸா? இல்ல நார்மல் பஸ் தான் போல வந்துச்சு. ஏதாச்சும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கோம். இருந்தாலும் 3.5 hours டிராவல்ல. பஸ்னா எவ்வளவு நேரம் ஆகும் பாலு? பஸ்னா எவ்வளவு நேரம் ஆகும்? பஸ் 4.5 மணி நேரம் ஆகுது. 4-4.5 மணி நேரம் ஆகுமா? சரி, அப்ப ஸ்நாக்ஸ் வாங்கி தரியா? வாங்குவா. வேடா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏறி உட்காருவோம். நார்மல் பஸ் தான் நம்ம பஸ். ஃப்ரீயா தான் இருக்கு, போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஏறி போய் உட்காரலாம். மக்களே பஸ் ஏறியாச்சு. இனி இங்கிருந்து மாட்டானு போயிட்டு மாட்டானில் இருந்து திரும்ப வாங்கணும். திரும்ப வந்துட்டு அப்பா நம்ம கூட வெயிட் பண்ணுவாரு. நம்ம அப்படி கிட்டே போயிருந்தேன். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.